Taste the Daily. விவசாயிகளின் நாயகன், விவசாயம் காத்த தமிழகத்தின் தலைமகன் என்றெல்லாம் பாராட்டுக்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியை பார்த்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சி. சமீபத்தில்தான் விவசாயிகள் திரண்டு பாராட்டு விழா கூட நடத்தியிருந்தார்கள் அவருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு, அதுவும் ஆட்சியில் இல்லாத போது விவசாயிகள் பாராட்டு விழா எல்லாம் எடுக்கிறார்களே என்ற வைத்தெரிச்சல். அதன் விளைவுதான் பாராட்டு விழா நடந்து முடிந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை, உடனே பொய்ச் செய்தி பரப்பி புகழுக்கு களங்கம் விளைவிக்க பார்க்கிறது இந்த விளம்பர மாடல் திமுக அரசு. டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த ஒரு பரிந்துரையும் பெறவில்லை என மத்திய அரசு சொன்னதாகவும், உடனே டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கத்தால். அது மட்டுமின்றி அதிமுக மீது பொய்யான பிம்பத்தையும் கட்டமைக்க முயல்கிறது ஸ்டாலினின் அரசு. ஆனால் இங்கு உண்மை என்னவென்றால், டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் திட்டத்தால் ஏற்படும் விளைவுகளை கருத்தில் கொண்டும் விவசாயிகள் மற்றும் விவசாயத்தின் நலன் கருதியும் டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டுமென அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரிடம் 2020ஆம் ஆண்டு தமிழக அமைச்சர்கள் அளித்தார்கள். கடிதத்தை வாங்கிக் கொண்ட மத்திய அமைச்சர், வேளாண் துறை மாநில பட்டியலில் இருப்பதால் மாநில அரசே சட்டத்தை இயற்றிக்கொள்ளலாம் என்று கூறியதன் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்ட மசோதாவை தனி தீர்மானமாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றினார் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. இதற்கு ஆளுநரிடம் ஒப்புதல் வாங்கி அரசிதழிலும் வெளியிடப்பட்டுவிட்டது. அரசியல் அமைப்பு சட்டம் 162 படி மாநில அரசுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது. அதனை பயன்படுத்தித்தான் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக. மாநில பட்டியலில் வரும் சட்ட மசோதாக்களுக்கு மத்திய அரசின் அனுமதி எதற்கு? மாநில உரிமைகள் என்று மேடைதோறும் பேசும் திமுக இப்போது என்ன மத்திய அரசு பற்றி இப்படி கவலை கொள்கிறது? அதிமுகவின் சீரிய முயற்சியால் தான் 5 ஆண்டுகளாக இப்போது வரை டெல்டாவில் எந்த ஒரு புது தொழிற்சாலைகளும் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை என்பதைப் போல திமுக தன் பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது. ஆக அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் உருவாகும் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படி பொய் செய்தி பரப்பி மக்களை குழப்புகிறதா திமுக? எதிர்க்கட்சி தலைவருக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் மனம் நொந்து இப்படி அதிமுக மீது அபாண்டமாக விமர்சனம் வைக்க திட்டம் வகுக்கிறாரா ஸ்டாலின்? ஒருவேளை மறுபடியும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரும் சதி திட்டத்தின் பிள்ளையார் சுழியா இது இருக்குமோ என்று சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.